ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்லோப், டிஃப்ளெக்ஷன், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தடில் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்குறோம். ஸோ ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க ட்ரெஸ்ஸு ஏபிசி டிஇ. ஸோ இது பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கில் தான் இருக்குது. ஸோ ஏபிஇயும் இபிசியும் அப்படி சிமெட்ரிக்கில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே உடைய லென்த் மட்டும் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ லென்த் ஏபி இது வந்து கொடுத்துட்டாங்க 5 மீட்டர், லென்த் ஏஎஃப் 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் எஃப்பி, ஸோ எஃப்பி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த எஃப்பி இருக்கா, ஸோ இது வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3.286 இருக்குது ப்ளஸ் 1.03 ஸ்கொயர். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த் ஆஃப் எஃப்பி கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் எஃப்இ. ஸோ எஃப்இ வந்து கொடுக்கல. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். ரூட் ஆஃப், ஸோ பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட வேண்டியதான். ரூட் ஆஃப் 3.286 ஸ்கொயர் ப்ளஸ் 1.97 ஸ்கொயர். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லென்த் கிடச்சிடும் 3.83 மீட்டர். நெக்ஸ்ட் இந்த டோட்டல் ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எல்லா மெம்பரோட லென்த்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் எடுத்துக்கணும். ஸோ இங்கே ஜாயிண்ட் இருக்கா ஏஎஃப்இ. ஸோ இது சிமெட்ரிக்கல்னால ஸோ இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்துருக்கோம். இந்த ஜாயிண்ட்ஸில் சிக்மா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா வெர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் உள்ள டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஏ. ஸோ ஜாயிண்ட் ஏ வந்து சிக்மா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஜாயிண்ட் ஏ எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இங்கே இருக்குது சிக்மா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0னா, ஸோ இதில் வந்து என்ன லோட்ஸ் உங்களுக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 5 டிஏபி. ஸோ இங்கே இருக்கா 5 கிலோமீட்டர் வருது ப்ளஸ் 1.714 டிஏஎஃப். சரியா, ஈக்குவல் டு 0. ஸோ இது ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஏபி உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு சிக்மா வெர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வெர்டிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஏஎஃப்பில் இருக்குமா. ஸோ டிஏஎஃப்பில் உள்ள வெர்டிக்கல் ஃபோர்ஸ். ஸோ ஹரிசாண்டல் ஆஸ் வெல் அஸ் வெர்டிக்கல். ஸோ 1.03. ஸோ டோட்டல் ஹைட் வந்து 1.97 3 மீட்டர். இவ்வளோ 1.97 கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் வந்து 1.03. ஸோ அதான் 1.03 டிஏஎஃப் ப்ளஸ் ஏல வந்து என்ன லோட் இருக்குது 12.5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஏஎஃப் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு டிஏபி இதுலேருந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா டிஏபி வேல்யூ கிடச்சிரும். அடுத்தது ஜாயிண்ட் எஃப். ஸோ ஜாயிண்ட் எஃப் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஸோ இங்கே இருக்குது ஜாயிண்ட் எஃப். ஸோ இந்த ஜாயிண்ட் எஃப் இருக்கா, ஸோ ஜாயிண்ட் எஃப் எடுத்துக்கோன்னா, ஸோ ஜாயிண்ட் எஃப்பில் சிக்மா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0னா மைனஸ் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் மைனஸ் 1.714 டிஏஎஃப் ப்ளஸ் 3.286 டிஎஃப்பி ப்ளஸ் 3.286 டிஎஃப்இ. சரியா, ஸோ இதோட ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ரெண்டுமே இருக்கா, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவேட் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு 0. அதே ஜாயிண்ட் எஃப்பில் சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1.03 டிஏஎஃப், நெக்ஸ்ட்டு 1.03 டிஎஃப்பி ப்ளஸ் 1.97 டிஎஃப்இ. சரியா, ஸோ இதோடைய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ இது மைனஸ் 10. எஃப்பில் வந்து என்ன இருக்குன்னா லோடு வந்து 10 இருக்குது. ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணி நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டிஏஎஃப் கால்குலேட் பண்ணியிருக்கோமா. ஸோ டிஏஎஃப் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த 2 ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎஃப்இ வேல்யூ கிடச்சிடும். ஸோ டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் இன் எஃப்இ கிடச்சிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 1.03 மல்டிப்ளை பண்ணிடுறேன் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி டிஎஃப்இ கால்குலேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிஎஃப்இ கால்குலேட் பண்ண பிறகு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎஃப்பி கிடச்சிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்பி டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் இன் எஃப்பி கிடச்சிடும். அடுத்து ஜாயிண்ட் ஜாயிண்ட் இ.
ஸோ ஜாயிண்ட் ஈயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கா 5 மைனஸ் 1.97 டிஎஃப்இ டிஇடி மைனஸ் இங்கே ஹோலன் இருக்குது 3 இருக்கா 3 டிஇபி ஹோல 3 டிஇபி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஇபி உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும் 2.273 கிலோநியூட்டன் பெர் மீட்டர். ஸோ இந்த டிஎஃப்இக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டிஇடி வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டுக்கோங்க. ஸோ மெம்பர் லென்த் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ மெம்பர் அப்படின்னா ஏபிஏசி. ஸோ இங்கே இருக்கா ஏபிஏசி. ஸோ இந்த மெம்பரோட லென்த் வந்து 5 மீட்டர் 5 மீட்டர். நெக்ஸ்ட் ஏஎஃப்சிடி இது மெம்பரோட லென்த் வந்து 2 மீட்டர் 2 மீட்டர். நெக்ஸ்ட்டு எஃப்இ வந்து 3.83. நெக்ஸ்ட்டு இடி வந்து 3.83 மீட்டர். நெக்ஸ்ட்டு டோட்டல் ஹைட் இபி வந்து 3 மீட்டர். ஸோ இதெல்லாமே நீங்கள் இந்த சார்ட்டில் போட்ட வேண்டியதான். டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோமா டிஏஎஃப். ஸோ டிஏபி கால்குலேட் பண்ணியிருக்கோம். டிஏபி பாருங்கள் 4.16. இது வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஏஎஃப் அண்ட் சிடி. ஸோ சிடி வேல்யூ வந்து ஏஎஃப் வந்து -12.136. ஸோ இது வந்து சிமெட்ரிக்கலாக தான் இருக்குது. ஸோ டிஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு டிஏசிடி. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் எஃப்பி இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃப்இ அண்ட் டிஇ சரியா. ஸோ எஃப்இ வந்து -3 இருக்குது. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இபி வேல்யூ 2.273. இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஃபோர்ஸ் வந்து லென்த்தையும் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட்டும் மல்டிப்ளை பண்ணி இதில் எழுதிடுங்க. இந்த ரெண்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதில் எழுதிடுங்க. நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஸோ பாசிட்டிவ்னா டென்ஷன், இங்கே நெகட்டிவ் வேல்யூ வந்துன்னா கம்ப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி எழுதிட வேண்டியதான். ஸோ லாஸ்ட்டாக சார்ட்டில் எழுதிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது லென்த்து, செகண்ட் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது டென்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சிக்மா ஹரிசாண்டல் இஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா வெர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து ஃபோர்ஸ். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதில் எழுதிட வேண்டியதான். லாஸ்ட்டில் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இதை கால்குலேட் பண்ணி இந்த டேபிள் போட்டுருங்க. That's all. Thank you for watching. If you like this video, please subscribe our channel.